6 வயது கூட ஆகாத அந்த சிறுவன் ஏற்கனவே 15 வயது பையன்களையே அடித்து வீழ்த்திக் கொண்டிருந்தான். தன் அண்ணனை உதவிக்காக அழைப்பது கூட அவனுக்கு பயனற்றதாகத் தோன்றியது. ஏனெனில் அவனும் அவமானப்படுவார் என்பதுதான் காரணம். பள்ளியில் மற்றவர்களை தொந்தரவு செய்யும் அந்த எரிச்சலூட்டும் டீனேஜ் பையன்களும் கூட அவனிடமிருந்து தப்பவில்லை. அவனுடைய சண்டை முறை மிக கொடூரமானது. சரி, தவறு என்ற எந்த எண்ணமும் அவனுக்கு இல்லை. எதிரில் இருப்பவர்களையெல்லாம் முற்றிலும் உடைத்துப் போட்டான். ஆனால் அவன் அம்மாவுக்கு அவனுடைய இந்த நடத்தை பிடிக்கவில்லை. இனி இப்படி செய்ய மாட்டேன் என்று அவனிடமிருந்து ஒரு வாக்குறுதியையும் வாங்கினார். அதற்குப் பிறகு எவ்வளவு கடுமையான புல்லியிங்கை அனுபவித்தாலும் அந்த சிறுவன் திருப்பித் தாக்கவே இல்லை, அந்த விதி மாற்றும் நாள் வரும் வரை. ஒரு நாள் சூட் அணிந்த சில பேர் அவன் அம்மாவின் ரெஸ்டாரண்ட் முன் வந்து நின்றார்கள். இந்த கதையில் மிகவும் முக்கியமான ஒருவர் அன்றே உயிரிழந்திருந்தார். அதைப் பற்றி பின்னர் தெளிவாக விளக்குகிறேன். அந்த நாளிலிருந்து அனைத்தும் மாறத் தொடங்கியது. அவன் சிறுவயதில் படித்த அதே அடங்காத பையன்கள் படிக்கும் பள்ளிக்கு மீண்டும் மாற்றப்பட்டான். அங்கே அவனை முன்பு புள்ளி செய்த பையன்கள் அவன் முகத்திலேயே சிரிக்க ஆரம்பித்தார்கள். பின்னால் இருந்த காலியான நாற்காலியில் உட்காருமாறு அவனுக்கு உத்தரவிடப்பட்டது. அவனும் அமைதியாக உட்கார்ந்தான். உடனே அந்த புள்ளிகள் அவனை சுற்றி வந்து நெருங்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் அவனை கேலி செய்து மிரட்ட ஆரம்பித்தார்கள். ஆனால் முன்பு போல் இல்லை. இந்த முறை அந்த சிறுவன் கவலைப்படவே இல்லை. மாறாகவே நடந்தது. நம் கதாநாயகன் செத் காங், உங்களை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொன்னான். அது அவர்களை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியது. சண்டை தொடங்கப் போகும் தருணம். அந்த நேரத்தில் அவன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சூப்பர் சாயன் கோகு, அனைவரும் வாயை மூடுங்க என்று கத்தினான். அவனை தூங்க விடாமல் தொந்தரவு செய்ததால் அவன் கடும் கோபத்தில் இருந்தான். அதனால் புள்ளிகள் உடனே ஓடிப்போனார்கள். கமேஹமேஹா வாங்க அவர்களுக்கு ஆசையில்லை. சிறிது நேரம் கழித்து கோகு எழுந்து செத் ஸ்லீப்பிங் பியூட்டி போல தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு கிளாஸை விட்டு சென்றான். அதுவே புள்ளிகள் மீண்டும் வருவதற்கான வழியை திறந்தது. கோகுவே இதை திட்டமிட்டு செய்தானா? அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த நாயகனை அடிக்கப் போனார்கள். அந்த சமயத்தில் ஒரு பெண் அவன் முன்னால் வந்து நின்றாள். அவள் கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மட்டுமல்ல, சிறுவயதில் செத் காப்பாற்றிய அதே பெண்ணும் அவள்தான். ஆனால் செத் ஒரு பெண்ணின் பின்னால் மறைய விரும்பவில்லை. அவனுக்கு பள்ளியில் இருந்த தன் பழைய சின்ன நண்பர்கள் நினைவுக்கு வந்தார்கள். அவன் எச்சரித்தான், சின்ன வயதில் உங்களை அடிக்கலன்னா அம்மா சொன்னதால்தான் அடக்கி வைத்தேன். ஆனா அப்பா சொன்னார், யாரையும் உன்னை அடிக்க விடாதே என்று. இப்போ அடிதடி ஆரம்பிக்கப் போகும் நேரம். அந்த நேரத்தில் கோகு மீண்டும் கிளாஸுக்கு வந்தான். அப்போது செத் ஏற்கனவே மீண்டும் தூங்க ஆரம்பித்திருந்தான். அந்த பெண் இன்னும் அதிர்ச்சியிலேயே நின்றிருந்தாள். செத் 3 புள்ளிகளையும் சுலபமாக அடித்து வீழ்த்திவிட்டு மீண்டும் தூங்கச் சென்றான். இதைத்தான் மூக்கு உடைந்த பையன் தன் பாஸுக்கு சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் தன் மூக்கை உடைத்தவனின் பெயரை சொல்லவில்லை. அதனால் அந்த கொழுத்த பையன் நேரே கிளாஸுக்கு வந்து செத்துடன் மோதப்போனான். ஆனால் அவனை எழுப்பியதும் அவனுடைய நினைவுகள் ஒரே நேரத்தில் வெள்ளமாக வந்தது. அவன் முன்னால் நின்றிருந்த இந்த சிறுவன்தான் சின்ன வயதில் தன்னையும் தன் அண்ணனையும் அடித்தவன். அதே நேரத்தில் செத்துக்கும் அந்த திமிங்கலம் நினைவுக்கு வந்தது போல் இருந்தது. அவன் பதற்றமாக வியர்க்க ஆரம்பித்தான். உடனே கிளாஸை விட்டு வெளியே ஓடினான். எனக்கு தோன்றுது நேரா டாய்லெட்டுக்கு தான் போயிருப்பான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவன் தன் அண்ணனுக்கு கால் செய்து நிலையை குறித்து எச்சரித்தான். நிச்சயமாகவே அது ஒரு உண்மையான போட்டியாக மாறியது. முதலில் வரவேண்டும் என்பதற்காக இருவரும் தங்களிடமிருந்த சக்தி அனைத்தையும் செலுத்தினார்கள். அவர்கள் ஓடிய வேகம் உசேன் போல்ட்டை விட கூட அதிகமாக இருந்தது. அதை பார்த்த டீச்சரின் தாடை கிட்டத்தட்ட தரையில் விழுந்துவிடும் போல இருந்தது. அந்த சிறுவன் இவ்வளவு வேகமாக ஓடுவான் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. அதற்கு எந்த அர்த்தமும் இல்லாதது போல இருந்தது. இதற்கிடையில் வேறு இடத்தில் ஒரு தேசிய ரெஸ்லிங் போட்டி நடந்து கொண்டிருந்தது. ஒரு தங்க மயிர் கொண்ட மனிதன் ஒரு பெரிய தசைகள் நிரம்பிய மனிதனை எதிர்த்து களமிறங்குகிறான். அந்த தங்க மயிர் மனிதன் சுலபமாக தோற்கடிக்கப்படுகிறான். அவனின் எதிராளி மிக வலிமையானவன். அந்த மனிதனின் பெயர் புரோக். அவன்தான் முன்னாள் கிளாஸிலிருந்து ஓடிப்போய் தன் அண்ணனை அழைக்கச் சென்ற அந்த பெரிய பையனின் அண்ணன். செத் மீண்டும் பள்ளிக்கு வந்திருக்கான் என்ற செய்தி அவனுக்கு சொன்ன உடனே புரோக் உடனே பள்ளிக்கு திரும்ப முடிவு செய்கிறான். பள்ளி ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூமில் டீச்சர் இருவரையும் கடுமையாக திட்டுகிறார். இனிமேல் இருவரும் கிளாஸில் தூங்கக்கூடாது என்று உத்தரவு. டீச்சர் விக்டரிடம் அவனுடைய அடுத்த போட்டி எப்போது என்று கேட்கிறார். ஆனால் அந்த பையன் இன்னும் எந்த போட்டிக்கும் பதிவு செய்யல என்று மட்டும் சொல்கிறான். அவர்கள் பேசிக்கொண்டது ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் லீக் பற்றி. சிறிது நேரம் கழித்து இருவரும் மீண்டும் கிளாஸுக்கு திரும்புகிறார்கள். அப்படியென்றால் என்ன? இருவரும் மீண்டும் தூங்க ஆரம்பிக்கிறார்கள். அதே சமயம் புரோக் பள்ளிக்கு வந்துவிட்டான்.
இந்த செய்தி வெகு விரைவாக எல்லோருக்கும் பரவியது. அந்த பள்ளியில் புரோக்கை அறிந்தும் அவனை பயப்படாத ஒருவர் கூட இல்லை. அவன் வந்துவிட்டான் என்று கேட்டவுடனே ஸ்டூடெண்ட் கவுன்சில் கூட பதற்றத்தில் மூழ்கியது. ஆனால் செத் மட்டும்தான் எதையும் கவலைப்படாமல் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். விக்டர் தூங்கவில்லை. அவன் கார்டியோ செய்ய பள்ளிக்குள்ளேயே வெளியே சென்றிருந்தான். அந்த வழியில்தான் புரோக்கை சந்தித்தான். புரோக் கேட்டான், கிளாஸ் 1-3 எங்கே இருக்கு? ஆனால் விக்டர் அவனை முழுக்க புறக்கணித்தான். இதனால் புரோக் கடும் கோபத்தில் வெடித்தான். அவன் விக்டரில் சட்டையை பிடித்துக்கொண்டான். விக்டர் ஒரு ராஜசமான போஸ் எடுத்துக்கொண்டு திரும்பி, இப்போ உடனே என்னை விடலைனா இன்னைக்கு உன்னை கொன்னே தீருவேன் என்று சொன்னான். புரோக் சிரிக்க ஆரம்பித்தான். நான் யார் என்று உனக்கு தெரியாதா என்று கேட்க விக்டர் சொன்னான், எனக்கு நீ யாருன்னு தெரியாது, ஆனா உன்னை பற்றி கவலையும் இல்லை. அந்த நொடியிலேயே விக்டர் அவனின் கன்னத்தில் ஒரு குத்து கொடுத்தான், அவனின் சட்டைப்பிடியை விடுவிக்கச் செய்வதற்காக. அதன்பின் அவன் தொடர்ச்சியாக பல குத்துகளை புரோக்கின் மீது அடுக்கிவிட்டான். ஆனால் புரோக் தன் கையை நீட்டி விக்டரின் கழுத்தை நோக்கிச் சென்றான். அவனை பிடித்துக்கொண்டு மெல்ல அழுத்த ஆரம்பித்தான். இதுதான் உன்னால் முடிந்த எல்லாமா என்று கேட்க, அதே நேரத்தில் உனக்குள் திறன் இருக்கு என்று ஒப்புக்கொண்டான். ஆனால் உடனே தன்னை அறிமுகப்படுத்தி, யாராவது தடுக்கலைனா இப்பவே உன்னை முடிச்சிடுவேன் என்று எச்சரித்தான். அவன் திரும்பி பார்த்தபோது அருகிலேயே பிஇ டீச்சர் இருப்பதை கவனிக்கிறான். மீண்டும் சண்டை போடுகிறாயா என்று அவர் கேட்கிறார். அந்த நேரத்தில் டீச்சர் அங்கிருந்து செல்லும்போது சண்டை நடப்பதை பார்க்கிறார். இந்த பள்ளியில் என்னதான் நடக்கிறது என்று ஆச்சரியப்படுகிறார். இது எல்லாம் தன்னால் தான் நடக்கிறது என்பதை அவருக்கு அப்போது தெரியாது. அதே சமயம் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூமில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. பிரசிடென்ட் ஜேசன் கூட்டத்தை தொடங்குகிறார். நாம் ஏன் இங்கே கூடியிருக்கிறோம் என்பது எல்லோருக்கும் தெரியும் என்று சொல்கிறார். அவர் விளக்குகிறார், புரோக் திரும்ப வந்திருக்கான். அவன் ஏன் வந்தான் என்று தெரியவில்லை, ஆனால் பிரச்சனை ஏற்படுத்துவான் என்பது மட்டும் உறுதி. அவர் புரோக்கை தேசிய ரெஸ்லிங் பிரதிநிதி என்று அறிமுகப்படுத்துகிறார். அதேபோல் விக்டரை ஃபெதர்வெயிட் பாக்ஸிங் சாம்பியன் என்று கூறுகிறார். புரோக் விக்டர் சண்டையை பிஇ டீச்சர் தான் தடுத்தார் என்றும் அவர் சொல்கிறார். அப்போது கவுன்சில் உறுப்பினர்களில் ஒருவர் கேட்கிறார், புரோக் ஏன் திரும்ப வந்தான்? இன்னும் பிரச்சனை செய்யதானே வந்திருக்கான் என்று. அந்த உறுப்பினர் டெக்வாண்டோ கிளப் கேப்டன் டியூ. தேசிய போட்டிக்கு தயாராக வேண்டிய நேரத்துல இவன் எங்கே இருக்கான் என்று ஆச்சரியப்படுகிறான். அதற்கு ஒருவர் பதில் சொல்கிறார், இது அவன் பள்ளியும் தான், அதனால் அவனுக்கு காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கேப் கேட்கிறான், அப்படி என்னால் புரோக் பள்ளியை மிஸ் பண்ணிட்டான்னு சொல்றீங்களா? அதற்கு ஜேசன் சாமை பார்த்து கேட்கிறார், நீங்க சின்ன வயசுல ஒருவரை ஒருவர் அறிவீங்க, அவன் திரும்ப வந்ததுக்கு காரணம் ஏதாவது சொன்னானா? சாம் சொல்கிறான், ஒரு புதிய பையனை அழைத்து வரணும்னு ஏதோ சொன்னான், ஆனால் ஏன் என்று எனக்கும் தெரியாது. இதனால் புரோக்கின் நோக்கும் என்ன என்பதில் ஜேசன் மேலும் குழம்புகிறார். கூட்டம் தொடர்ந்து நடக்கிறது. அந்த நேரத்தில் செத் பள்ளி முடித்து வீட்டுக்குச் செல்ல தயாராகிறான். பள்ளி வெளியிலேயே ஒரு கருப்பு கார் நிற்கிறது. அவன் பார்த்தால் தன் டிரைவர் காருக்குள்ளேயே தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவனை எழுப்பி சிறிது கிண்டல் செய்த பிறகு இருவரும் வீட்டை நோக்கி புறப்படுகிறார்கள். அந்த காட்சியை கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் சோஃபி பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய தோழி அவளை தூரத்திலிருந்து அழைக்கிறா. சோஃபி காருக்குள் செத்தை கவனிக்கிறாள். டிரைவர் கேட்கிறார், மீண்டும் ஏதாவது இடத்திற்கு போக வேண்டுமா? செத் ஆம் என்று பதிலளிக்கிறான். அந்த இரவு அவர்கள் செத்தின் அம்மாவின் ரெஸ்டாரண்ட் அருகே செல்கிறார்கள். செத் அவள் வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு, நேரா போங்க என்று டிரைவரிடம் சொல்கிறான். அவர்கள் சன்ஷைன் குரூப் என்ற நிறுவன கட்டடத்தை அடைகிறார்கள். உள்ளே நுழையும்போது ஒரு மனிதன் செத்தை வரவேற்று பாஸ் என்று அழைக்கிறான். காரிலிருந்து இறங்கிய செத்தை நிறுவன ஊழியர்கள் வரவேற்கிறார்கள். செத் சலிப்புடன் சொல்கிறான், எத்தனை தடவை சொல்ல வேண்டும்? ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்கும்போது என்னை பாஸ் என்று கூப்பிடாதீங்க. இதுவே நம்மை ஒரு ஃபிளாஷ்பேக்குக்கு கொண்டு செல்கிறது. மழை பெய்த ஒரு நாளில் செத் தன் அப்பாவின் கல்லறை முன் நின்று கொண்டிருக்கிறான். கல்லறையில் இருக்கும் புகைப்படத்தை அவன் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு உயரமான மனிதன் குடை பிடித்துக் கொண்டு வந்து, குளிர் அதிகமாயிருக்கு, போகலாம் என்று சொல்கிறான். செத் கேட்கிறான், என் அப்பா எப்படிப்பட்ட மனிதர்? அந்த மனிதன் பதில் சொல்கிறான், உன் அப்பா தன் கைகளால் மட்டும் முழு கொரியாவிலும் அதிக வலிமையான மனிதனாக மாறினார். செத் கேட்கிறான், அம்மா பற்றி என்ன? அவர் ஏன் எப்போதும் வீட்டிலில்லை? அந்த மனிதன் சொல்கிறான், உன் அண்ணன் தான் உன்னை பெரும்பாலும் கவனித்துக் கொண்டார். சில சமயம் உன்னை பார்க்க உன் வேலை விடையும் விட்டு வந்திருக்கிறார். இதை கேட்டு செத் ஆச்சரியப்படுகிறான். அப்போது அந்த மனிதன் உன் அப்பாவின் கடைசி வார்த்தைகளை நினைவு கூர்கிறான். உன் பெருமையை யாராலும் பறிக்க விடாதே, அது அவமானம். அவர்கள் தூரத்திலிருந்து பார்த்தபடியே பள்ளியில் செத் முள்ளி செய்யப்பட்டதை நினைவு கூர்கிறார்கள். மீண்டும் பள்ளியில் பிரசிடென்ட் ஜேசன் தன் கூட்டாளிகளுடன் செத்தின் கிளாஸுக்குள் நுழைகிறார். அவர்களை வெளியே காத்திருக்கச் சொல்லிவிட்டு தான் மட்டும் உள்ளே செல்கிறார். உள்ளே நுழைந்தவுடனே பின்னால் தூங்கிக் கொண்டிருந்த 2 பிரச்சினைக்காரர்களை கவனிக்கிறார். மற்ற மாணவர்கள் அனைவரும் அவருடைய வருகையால் பதற்றத்தில் இருக்கிறார்கள். சோஃபி பிரசிடென்ட் நேரில் வந்ததை பார்த்து ஆச்சரியப்படுகிறாள். அவளுடைய தோழி கிளாஸையே மாற்றிக்கிறாமோ என்று நினைக்கிறாள்.
ஜேசன் சோஃபியை வணங்கி புதிய மாணவன் யார் என்று கேட்கிறார். அவள் ஏதாவது தவறா என்று கேட்க அவர் சில கேள்விகள்தான் கேட்கணும் என்று விளக்குகிறார். அந்த நேரத்தில் செத் சத்தம் போட்டுக்கொண்டு திரும்புகிறான். அது சோஃபியின் கவனத்தை ஈர்க்கிறது. செத் பிரசிடென்ட்டை நேருக்கு நேர் பார்க்கும் நொடியிலேயே அவனை ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூமுக்கு வர சொல்லப்படுகிறது. ஆனால் செத் நீங்க யார் என்று கேட்கிறான். அது சோஃபியை பதற்றப்படுத்துகிறது. பிறகு அவர் ஜேசன் என்று விளக்குகிறாள்.